நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தானஞ்ச சத்யஞ்ச தபஸ்ச ராஜன் ஸ்ரத்தாச்ச புத்திஷ்ச க்ஷமா திருதிஷ்ச. எடுத்த காரியத்தில் உறுதி இருக்கணும், புத்தியில் தெளிவு இருக்க வேண்டும், க்ஷமா பொறுமை காக்க வேண்டும். அவாப்பிய ராஷ்டிராணி வசூனி. இந்த குணத்தோட நீ இருக்கிறே தர்மபுத்திரா, உனக்கு ராஜ்யம் கிடைக்காம போகவே போகாது. கண்டிப்பாக அனைத்து நீ தான் ஆள போகிறாய். இது நீ இப்போ காட்டில் இருக்கியா இல்லையாங்கிறத பொறுத்து இல்லை நாடு, உன் இடத்துல இந்த குணங்கள் இருக்கா இல்லையான்னு பொறுத்து தான் நாடு. எவ்வளோ தெளிவாக சொல்கிறார். ஆனால் இது நம்ம மனசுக்கு எட்டவே எட்டாது. நாம் நினைக்கிறது பலம் இருக்குது, கத்தி இருக்குது, சண்டை போடலாம், நாடு இருக்குது, ஒத்துக்கவே மாட்டேங்கிறார் கண்ணன். அதெல்லாம் நாட்டை பெற்றுக் கொடுக்க போதில்லை தர்மபுத்திரா. நான் சொன்ன இந்த குணங்கள்லாம் உங்ககிட்ட இருக்கோ இல்லையோ, இந்த குணம் இருக்கிறவன் நாட்டை அடைந்தே தீருவான். ஏனெனில் இப்படிப்பட்டவன் தன் ஆள்றத்தை தான் பூமி விரும்புகிறாள்ங்கிறார் கண்ணன். கடைசியில் யாரை பற்றியும் பேச்சு இல்லை. பூமாதேவி யாரை விருப்பப்படுறாளோ அவன் தான் அரசனாக இருக்க முடியும். இந்த குணங்கள் இருக்கிறவா தன்னை ஆளணும்னு பூமி விருப்பப்படுறா. அப்போ உனக்கு தான் ராஜ்யம் கிடைக்க போகிறது, பொறுமையோடு இரு என்று கண்ணன் கூறினார். இவா பேசிகிட்டே இருக்கிறச்சே மார்க்கண்டேய ரிஷி வரார். அவர் ரொம்ப நீண்டவர், முதியவர். நீங்களே மார்க்கண்டேயர் எப்பவும் எந்த கோவிலில் போங்க, அநேகமாக இந்த திவ்யதேசங்களில் எங்கே போனாலும் சரி கர்ப்ப கிரகத்துக்குள்ளேயே மார்க்கண்டேயர் அப்படின்னு உடனே சேவை பண்ணி வச்சுருவா. நமக்கு பொறாமையாக இருக்கும். இவர் மட்டும் நகராத இங்கேயே இருக்கார் சாமி, எங்களை எல்லாரையும் போயிட்டு வான்னு அனுப்பிச்சுட்றா. ஆனால் எந்த கோவிலுக்கு போனாலும் கர்ப்ப கிரகத்துக்குள்ளே மார்க்கண்டேயர் மட்டும் இருக்காரேனால் அவர் ரொம்ப சிரஞ்சீவி, கிட்டத்தட்ட அத்தனை வருஷமாக இருக்கார். அவர் வந்ததை கண்ட உடனே வாழ்க்கெல்லாம் திருப்தி. பிரத்யதிருஷ்யத தர்மாத்மா மார்க்கண்டேயோ மகாதபாக. அவரை அமர்த்தினர். நீங்கள் வந்திருக்கிறத பார்த்தாலே உங்கள் முகத்தில் உபதேசம் பண்ணணுன்ற ஆசையோடு வந்திருக்கிறதா இருக்குது. எனக்கும் ரொம்ப கேட்டுக்கணுங்கிற விருப்பம் இருக்குது. அதனால் உமக்கு என்னென்ன சொல்லணும்னு தோணுமோ, எனக்கு எது நல்லதோ அத்தனையும் தேவரீர் சொல்ல வேண்டும் என்று யுதிஷ்டிரன் கேட்கிறார். புராவிருத்தா கதா புண்ணியாக சதாச்சாரான் சனாதனான் ராஜ்யாம் ஸ்திரீணாம் ரிஷீணாஞ்ச மார்க்கண்டேய விசக்ஷ்வனா. பழைய காலத்திலேருந்து என்னென்ன இதிகாசம் புராணங்கள் கதைகள் உண்டோ அது கொண்டு நான் என்ன தர்மத்தை தெரிஞ்சுக்கலாமோ மார்க்கண்டேயரே அது அத்தனையும் தேவரீர் எனக்கு சொல்ல வேண்டும் சொல்லிட்டு தர்மபுத்திரன் முதல் கேள்வி கேட்குறான். அவரே ஆரம்பிச்சிருக்கணுமோ இல்லையோ, முதல்ல நம்ம கேட்போம். அவர் சொல்லணும்னு பார்த்துட்டு இருக்கார், எங்கே சொல்லணும்னு முதல்ல தூண்டி விடுவோம் அப்படின்னு முதல் கேள்வி. கர்மண புருஷ கர்த்தா சுபஸ்யாப்யசுபஸ்யவா சபலம் ததுபாஷ்னாதி கதம் கர்த்தா ஸ்விதீஸ்வர குதோவா சுகதுக்கேஷு நிருணாம் பிரம்மவிதாம் வர இஹவா கிருதமன்வேதி பரதேஹேதவா புனः. ஒரு மனுஷனை நல்ல காரியம் பண்ணுறார், தீய காரியம் பண்ணுறார். அதற்கு தகுந்து புண்ணியம் பாபம்னு சொல்கிறோம், அதற்கு தகுந்து இன்பம் துன்பம்னு சொல்கிறோம். அந்தந்த கர்மத்தினுடைய பலத்தை இவனா செய்கிறானா, இவனா அனுபவிக்கிறானா, அல்லது கர்மத்தோட ஈஸ்வரனுக்கு தொடர்பு உண்டா? அவர் தூண்டி இவன் செய்கிறானா அல்லது இவனா செய்கிறானா? இவனா செய்கிறான்னு வச்சுனுட்டால் அப்போ எதுக்கு ஈஸ்வரனுக்கு அடங்கினவன்னு சொல்லிட்டு இருக்கீள்? ஈஸ்வரனுக்கு இவனுக்கு சம்மந்தமே இல்லை. இல்லை ஈஸ்வரன் தான் தூண்டுறாருன்னு சொன்னால் அப்போ ஏன் மனுஷனை குத்தம் சொல்கிறீள்? பண்ண பாவத்துக்கெல்லாம் ஈஸ்வரனுக்கு எழுங்க. இது எப்பவுமே இருக்கிற கேள்வியோ இல்லையோ? அந்த கேள்வியை தான் இவன் தொடங்கி வைத்தான். இப்போ மனுஷன் தானாக பண்ணுறான்னு சொன்னால் அப்போ அவர் ஈஸ்வரனுக்கு அடங்காதவர்னு அர்த்தம். ஆனால் அப்போ அவர் பண்ண குத்தத்துக்கு அவர் தான் தண்டனை அனுபவிக்கணும். தானாக பண்ணார், தானாக தண்டனை. ஆனால் அவர் பகவானுக்கு அடங்கியவன் ஆக மாட்டார். இல்லை பெருமாள் தான் பண்ணி வச்சார்னு சொன்னால் அப்போ மனுஷன் பகவானுக்கு அடங்கினவன் ஆயிடுவான். ஆனால் அதே சமயம் குற்றம் பெருமாள்கிட்ட போடும். ஏன்னா இப்போ அவர் தான் செய்து வித்தார்னு சொன்னால் நான் போய் சொன்னால் கூட அவர் தானே சொல்லி வச்சார்னு சொல்லி ஆகணும். இப்படியா அப்படியா, இந்த ரெண்டுத்தில் எது? அடுத்தது கர்மத்தினுடைய பலத்தை இந்த லோகத்தில் இருந்து அனுபவிக்கிறானா இல்லை வேற லோகத்துக்கு போய் அனுபவிக்கிறானா? இங்கேயே கிடைச்சிருமா, எங்கேயானும் போய் கிடைக்குமா? தேகீச்ச தேகம் சந்தியஜ்ய மிருக்யமான சுபாசுபை கதம் சயுஜ்யதே பிரேத்திய இஹவா த்விஜசத்தம. கர்மத்தின் பலம் இங்கா அங்கா. கர்மம் தொடருமா தொடராதா? இந்த பிறவி முடியரிச்சே கர்மங்கள் முடிஞ்சு போயிடுமா இல்லை அடுத்தடுத்த பிறவிக்கு வருமா? மார்க்கண்டேயரே எல்லாத்தையும் தேவரீர் சொல்லணும். மார்க்கண்டேயர் சிரிச்சுட்டே சொன்னார், கேள்வியை சுருக்கமாக சுலபமாக கேட்டே தர்மா, ஆனால் அதுக்கு பதில் எவ்வளவு தெரியுமோ? மகாஜானிகள் கூட இன்றைக்கும் குழம்பின்றிருக்கா. சொல்கிறேன் கேள். கண்டிப்பாக ஈஸ்வரனுக்கு கட்டுப்பட்டு தான் ஒரு ஜீவாத்மா ஈடுபடுகிறார், சந்தேகமில்லை. ஆனால் நேர வரை இன்ன நல்லது செய், என்னது நல்லது செய்யாதேன்னு பரமாத்மா தூண்ட மாட்டார். அவரவருக்குரிய சக்தியை கொடுத்துட்டார், ஞானம் கொடுத்துருக்கார், சக்தி கொடுத்துருக்கார், செயல்படுறதுக்கு உண்டான சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் இந்த ஞானத்தை வச்சுன்னு என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு முடிவெடுக்கிறது ஜீவாத்மா தான். அவனவன் ஒரு பெரிய நிறுவனம் மேலாளர் இருக்கார். அவர் முதல்ல ஆரம்பிக்கிச்சே 2 கோடி ரூபாய் பணம் போட்டார், இடத்தெல்லாம் வாங்கினார், தொழிற்சாலையெல்லாம் கட்டினார், யந்திரத்தெல்லாம் கொண்டு போட்டார், எல்லாம் பண்ணுவார். அதுக்கப்புறம் ஒருத்தர ஆள வச்சுட்டார். நீ போய் வாங்குற வேலையை பாரு, நீ வித்துட்டு வர்றதை பாரு, நீ பணம் கொண்டுறதை பாரு, நீ வாங்குறத பாரு, நீ உற்பத்தி பண்ணுறதை பாரு, ஆள வச்சுட்டார்.
அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் அவர்கிட்ட போயிட்டு இருக்க முடியுமாண்ணா? எல்லாத்துக்கும் வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்திட்டார். அப்புறம் அவனவன் தன்னுடைய சாமர்த்தியத்தை காட்டணும். அந்த சாமர்த்தியத்தில் நன்னா நடந்ததுன்னா பரிசு, நன்னா நடக்கலைன்னா தண்டனை. ஆகவே அவனவன் தான் செய்கிறான். கர்த்தா சாஸ்திரார்த்தவத்வாத். ஆனால் அந்த செய்வதற்குண்டான சூழ்நிலையை தூண்டி அவனுக்கு சரீரத்தை கொடுத்து, ஞானத்தை கொடுத்து, எல்லாத்தையும் கொடுத்து ஜன்மத்தையே கொடுத்தவர் பரமாத்மா. இந்த விதத்தில் தான் ரெண்டு பேருக்கும் தொடர்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கோ. அப்போ அவன் செய்தவன் கர்மங்களை செய்து நல்ல கர்மங்களாக செய்தால் நல்ல இன்பத்தை அனுபவிக்க போகிறான். தீய கர்மங்கள் பாபங்களை செய்தால் துன்பத்தை அனுபவிக்க போகிறான். அது கொஞ்சம் பாபங்கள் இந்த ஜென்மத்துக்குள்ளே முடிஞ்சுடுறாப்பில் இருந்தால் இப்போவே தண்டனை, கொஞ்சம் அதிகமாக பண்ணியிருந்தீங்கன்னா அடுத்த ஜென்மத்தில் தண்டனை, இன்னும் நிறையா பண்ணியிருந்தீங்கன்னா 50 ஜென்மத்தில் தண்டனை. இப்படித்தான் மாறி மாறி மனிதன் சுழன்று கொண்டே இருக்கிறான். ஆக இந்த ஜென்மத்திலேருந்து அடுத்த ஜென்மத்துக்கு போகிறச்சே கர்மத்தை விட்டுட்டு போட முடியாது, அதையும் பொட்டியோடு எடுத்துன்னு தான் போகணும். ஒரு வேளை பெரிய பொட்டியாக கொடுப்பாளா சின்ன பொட்டியாக கொடுப்பாளா அது நாம தான் முடிவு பண்ணிக்கணும். நிர்மலானி சரீராணி விசுத்தானி சரீரிணாம் சசர்ஜ தர்மதந்திராணி பூர்வோத்பன்னா பிரஜாபதி ததः காலாந்தரே. சுவாமி அழகா சொல்கிறார், முதல்ல பகவான் சிருஷ்டித்தார், கிருத்தயுகந்தான் இருந்தது, பலரும் நல்லவர்களாகத்தான் வாழ்ந்துருந்தா. மெதுவே காலம் போச்சு. அவன் சாஸ்திரத்தை படிச்சுட்டு செய்வன செய்யாதன மாற்றின்னு வர ஆரம்பித்தான். காலப்போக்கில் பாபங்கள் வளர்ந்தது, புண்ணியங்கள் குறைஞ்சிது. பாபத்துக்கு தண்டனையாக துன்பம் அனுபவித்தான், புண்ணியனுக்கு பரிசாக இன்பம் அனுபவித்தான். கலியுகம் போக போக எல்லாம் தர்மம் 4 காலில் நின்றது, ஒரு காலில் வந்துடுத்து. சத்தியம், தானம், தபஹா, சௌச்சம். இந்த 4 ஒரு காலாக குறைஞ்சிட்டு கலியுகத்தில் ஒத்த காலில் தர்மங்கிற மாடு நிற்கும். இதனால் கலியுகம் முடியறிச்சே கல்கி பகவான் அவதரிப்பார். அவதரித்து திரும்ப கிருதயுகத்தை ஸ்தாபித்து கொடுப்பார் என்று மார்க்கண்டேயர் நம்ம கர்மங்கள் யார் பண்ணுறோம் ஏது இந்த சரித்திரத்தெல்லாம் சொல்லினவர். ஆனால் மிகச்சிறந்த வித்வான்கள் இருக்கா, மகா தபஸ்விகள் உள்ளார்கள். புரஞ்சயன்னு ஒருத்தனை பற்றி சரித்திரம் சொல்கிறார். அந்த தபஸ்விகளுக்கெல்லாம் மரண பயமே கிடையாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். புரஞ்சயன்னு ஒருத்தனை பற்றி சரித்திரம் சொல்கிறார். அந்த தபஸ்விகளுக்கெல்லாம் மரண பயமே கிடையாது. நாம் ஒன்றா மரணம்னு பயப்படுறோமே, அவர் பயப்பட மாட்டார். ஹைஹயானாம் குலகரோ ராஜா பரபுரஞ்சயா. புரஞ்சயன்னு ஒரு ராஜா, ஹேஹய குலத்தில் பிறந்தவர். அவன் அப்படியே காட்டுக்கு போயிருக்கிறச்சே ஒரு மான்னு நினைத்துண்டு ஒரு ரிஷியை அடிச்சுட்டான். அவர் போயிட்டாரேன்னு எனக்கு பயம். உடனே ஹேஹயத்தில் வந்து நான் இந்த மாதிரி ஒருத்தரை கொண்டுட்டேன், இதனால என்ன ஆபத்து வருமோ தெரியாது, கவலைப்படாதே, நேராக அந்த காட்டுக்கே போ, அவர்கள் 6 உறவுக்காராள்னு தேடி அவா காலிலே விழு, அவர்களிடத்திலே மன்னிப்புகள், ஏன்னா அவர்கள் தேஜஸ்விகள் பிராமணர்கள் என்று நாட்டில் இருக்கிற மன்னன் சொல்லி அனுப்பிச்சார். திரும்ப வந்தார். அதே ரிஷி, பெரிய ரிஷி ஒருத்தர் வீட்டில் இருந்தார். அவருடைய காலில் விழுந்து அவர் கேட்குறார், நீ யாரை கொன்னேன்னு சொன்னியோ இவன் தானே அவன் அப்படின்னு அவரை காட்டி கேட்டார். அவர் நன்னா உலா வந்துட்டு இருந்தார். இதேது நான் இவரைத்தானே கொன்னேன்னு சொன்னான், இவன் என் பிள்ளை, எங்களுக்கு மரண பயம் கிடையாது, எப்போ வேணுமோ எங்களுடைய கர்மம் முடிஞ்சுதுன்னு தெரிஞ்சால் நாங்கள் போவோம், நீ அடித்ததுக்காகவோ கொன்னத்துக்காகவோ எங்களுக்கு ஏதும் ஆகாது அப்படின்னு அவனுக்கு பதில் சொன்னார். அடுத்த சரித்திரம் சொல்கிறார். அத்திரி ரிஷி பிருது மகாராஜனை கொண்டாடுறார். கௌதம ரிஷி இந்திரனை கொண்டாடுறார். இது ஒரு அழகான கதை. ராஜா சிறந்தவனா இந்திரன் சிறந்தவனான்னு போட்டி. இப்போ மக்களை பொறுத்த வரைக்கும் ராஜா தான் முக்கியம், இந்திரன் இல்லேன்னு பதில் வந்துடுச்சு. இந்த பதில் இப்படி வரவே தான் கண்ணனம்பெருமான் கோவர்தனகிரி அதுக்குத்தான் படையல் கொடுக்கணும்னு சொல்லி அன்னக்கூட்ட உற்சவம் நடக்கிறச்சே பாகவத புராணத்தில் கேள்விப்பட்டிருப்பேன். கோவர்தனத்துக்குத்தான் நைவேத்தியம் கொடுக்கணும், இந்திரனுக்கு கொடுக்க வேண்டிய தேவையில்லை. ஏன்னா மனுஷனை பொறுத்தவரை இதுதான் நமக்கு நிறைய உதவுறது. அதே விஷயந்தான் இங்கேயும் வந்தது. இப்போ அத்ரி அவருடைய வீடு ரொம்ப தாரித்யம், ஏழ்மையில இருந்தது. அப்போ மனைவி சொல்கிறா, நீங்கள் போய் ராஜா பிருத்து நிறையா தான தர்மம் பண்ணுறாராம், அவரிடத்துல போய் ஏதான குழந்தைகளுக்கு வாங்கிட்டு வரலாமே. அவர் அப்போவே சொன்னார், நான் சொன்னால் பிடிக்காத கௌதமர் அவன் நாட்டில் தான் இருக்கார், நான் எதை போய் பேசினாலும் அவர் இல்லைன்னு சொல்லுவார், வீட்டில் பால் இல்லை தயிர் இல்லை, போய் வாங்கிட்டு வாங்கோ அப்படின்னு மனைவி சொல்லவே சரின்னு கிளம்பி வந்தார். ராஜா பிருத்துவை ஓஹோன்னு கொண்டாடினார். நிஜம், பிருத்து மகாராஜா அப்பேற்பட்டவர் தான். கொண்டாடின உடனே கௌதமர் ஆட்சேபிச்சார், நீ போய் சொல்கிறே, இந்திரனுக்குத்தான் இத்தனை பெருமை உண்டு, ஒரு மனிதனை பொறுத்தவரை அரசனை விட இந்திரனுக்குத்தான் ஏற்ற அவன்தான் முக்கியம்னார். ஆனால் இவர் கிடையாதுன்னு தம் பக்கத்து வாதங்கள் எல்லாம் எடுத்து வச்சார். அப்போ தான் சனகன் சனத்குமாரன் முதலான பிரம்மாவனுடைய மானச புத்திரர்கள் அவ 4 பேர் வந்து அத்திரி சொல்கிறது தான் சரி, மனுஷனை பொறுத்த வரைக்கும் பிரஜாபதி எங்கோ இருக்க வேண்டாம், இதோ இந்த அரசன்தான் முக்கியம். பிரஜாபதிர் விராட் சம்ராட் க்ஷத்ரியோ பூபதிர் நிருபா ஏபிஸ்தூயத்தே சப்தைஹி கஸ்தம் நார்ச்சித்து மர்ஹதி
ஆதித்யோ திவி தேவேஷு தமோ நுததி தேதசா ததைவ நிருபிருதிர் பூமாவதர்மான் நுததே பிருஷம். இந்த ஊரில் எத்தனையோ கெட்டது நடக்குது, அதர்மம் நடக்கிறது, எல்லாம் இந்திரன் வந்தால் ரட்சிச்சுட்டு இருப்பார். ஒரு வலியவன் எளியவனை போட்டு அடித்தான்னா இந்திரனா வருவார். இது ஒன்னொன்றுத்துக்கு இங்கே இருக்கிற ராஜா. திருடர்கள் பயப்படுறா, களவாடர்கள்லாம் பயப்படுறா, எத்தனையோ அதர்மம் பண்ணுறவா பயப்படுறான்னா ராஜாவாலே. அதனால் எங்கோ இருக்கிற இந்திரனை பற்றி பேசாதே, இங்கு இருப்பவரை பற்றி தான் பேச வேண்டும்னு ரிஷி சனக்கன் சனத்குமாரன் முதலானோர் சொல்ல, அப்போ அத்திரிக்கு வேண்டிய அளவுக்கு எல்லாம் கிடைத்தது. அதுக்காக தெரிஞ்சுக்க வேண்டியது, ராஜாவுக்கு இருக்கிற பெருமையை புரிஞ்சுக்கோ. முதல்ல பிராமணனுக்கு இருக்கிற பெருமை சொன்னார், அடுத்து ராஜாவுக்கு இருக்கிற பெருமை சொல்லி, தர்மபுத்திரா அதனால் நீ ராஜாவாக போகிறேன், நீ ஆனால் மக்கள் அத்தனை பேரும் திருப்திப்பட போகிறா என்ன அந்த சரித்திரம். அடுத்த ஒரு அத்தியாயத்தில் வைவஸ்வத மனு, இந்த ராஜான்னு சொன்ன உடனே ஆதி ராஜா முதல்ல பிரம்மா வைவஸ்வத்துவ மனுவை தான் படைக்கிறார். விவஸ்வான் மமனவேப்ராகான்னு கண்ணனை கீதையில் சொல்கிறார் இல்லையோ. முதல்ல ஸ்வயம்புவ மனு, அந்த மனுவின் இடத்துல 2வது மனு, 3வது மனு, 4வது மனு, 5வது மனு என்ன பிறந்து வைவஸ்வத மனு. வைவஸ்வதன மனுவனுடைய காலத்தில் தான் மத்ஸ்யாவதாரம் நடந்தது. இந்த அத்தியாயத்திலே மீனாக பெருமான் பிறந்ததை சொல்கிறார். மனு ஒரு நாள் நதியிலே தர்ப்பணம் பண்ணுவதற்காக போனார். சாயங்கால வேளை தர்ப்பணம், அதுலேருந்து தீர்த்தம் எடுக்கிறார். ஸ்வயம்புவ மனு, அதுக்கப்புறம் ஸ்வாரோச்சிஷ மனு, ரைவத மனு, சாக்ஷுஷ மனு, அப்புறம் வைவஸ்வத மனு. வைவஸ்வத மனு காலத்தில் சத்யவிரதன் என்னவனுக்கு பெயர். அவர் ஜலதர்ப்பணம் பண்ணுறதுக்காக போனார். கையில் தீர்த்தத்தை அர்க்கியம் விட போகிறச்சே ஒரு குட்டி மீன், சின்ன மீன் கையில் வந்தது. இது என்ன மீன் கையில் வந்திருக்கே, அதை திரும்ப ஜலத்திலே விட்டுடுவோம் அப்படிங்கிறதுக்காக விடுறதுக்கு போனார். மீன் பேசித்து, ஏ சத்யவிரதரே, சுவாயம்பவனும் வைவஸ்வதரே, என்னை விட்டுட வேண்டாம், என்னை விட்டுட்டீர்னா பெரிய திமிங்கலங்கள்லாம் இப்போவே சாப்பிட்டு என்னை கொன்னுடும், அதனால் எனக்கு திரும்ப போகிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. பகவன் க்ஷுத்ரம் அஸ்தியோஸ்மி பலவத்யோ பயம் மம மத்ஸ்யேபியோகி ததோ மாம் துவம் திராத்துமர்ஹசி சுவ்ரத. இந்த பெரிய பெரிய திமிங்கலத்திலேருந்து நீர் தான் என்னை காப்பாற்றி கொடுக்கணும். இது ஏது மீன் பேசுறது, அதுவும் இவ்வளவு சின்ன மீன் பேசுறதே, சரி உன்னை காப்பாற்றிக்கிறேன் அப்படின்னுட்டு தன் கமண்டலு தீர்த்தத்தில் போட்டுனுட்டார். கொஞ்ச நாழியாச்சு, கிடுகிடுன்னு மீன் வளர ஆரம்பித்தது. கமண்டலு ஜலம் அளவுக்கு வளர்ந்துட்டு கேட்குறது, எனக்கு நீர் கொடுத்த இந்த இடம் போகல, அதனால் இதை விட கொஞ்சம் பெரிய இடத்துல போடுறீரோ. அவர் வச்சுருக்கிற பெரிய பாத்திரம் மணிக்கரணிக்கை பாத்திரம், அந்த பாத்திரத்தில் எடுத்து மீனை விட்டார். ஆச்சு, கிடுகிடுன்னு அது முழுக்க வளர்ந்துடுத்து. எனக்கு இந்த மணிக்கர்ணிக்க பாத்திரம் போகலை, அதனால் நீர் கொஞ்சம் கங்கையில் விட்டுட்டீங்கன்னா தேவையில்லை. முதல்ல குளத்தில் விட்டார், குளத்தளவு வளர்ந்தது. அப்புறம் நதியில் கொண்டு போய் விட்டார், நதியளவு வளர்ந்தது. கங்கையே போரில் வளர்ந்துடுத்து. அப்போ இவர் புரிஞ்சு விட்டார், ஓஹோ இதுக்கு சமுத்திரம் தான் இடம் போல் இருக்கு அப்படின்னு கடலில் கொண்டு போய் விட்டார். சதத்திர வவிருதே மத்ஸ்யா கிஞ்சித் காலம் அறிந்தம அச்சிராத் பகவன் பௌமம் இதம் ஸ்தாவர ஜங்கமம் சர்வமேவ மகாபாக பிரளயம் வை கமிஷ்யதி. அப்படியே வளர்ந்து 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 கடல் முழுக்க வியாபிச்சுடுத்து. இனிமேல் இடம் இல்லை, நான் எல்லாத்தையும் தாண்டுட்டேன், எனக்கு இதற்கு மேலே இடம் கொடுப்பீரோ. மனு கீழே விழுந்தார், கைகூப்பினார். தேவரீர் ஆறுன்னு எனக்கு தெரியல, நீர் பண்ணுறதெல்லாம் பார்த்தா அமானுஷ்யமாக இருக்குது, நீர் ஆறுன்னு சொல்லணும்னால். அப்போ இடி இடிக்கிறாப்புல குரலில் மத்ஸ்யம் பேசித்து ஆழ்வார் ரொம்ப ஆச்சரியமாக பாசுரத்தில் சாதிக்கிறார். ரொம்ப பெரிய மீன், கொழுங்கயலாய் நெடுவெள்ளம் கொண்டகாலம் குலவரையின் மீதோடி அண்டத்தப்பால் எழுந்தினிதி விளையாடும் ஈசனந்தை இணையடிக்கே அடைய வேண்டும். திருவங்கியாழ்வாருடைய திருநறையூர் பாசுரம். திருநறையூர் நாச்சியார் கோவில் கும்பகோணத்து பக்கத்தில் 100 பாசுரம் பாடியிருக்கார். அங்கே சாதிக்கிறார், கொழுங்கயலாய் நெடுவெள்ளம் கொண்டகாலம். இதோ கீழே கீழோகத்தில் போய் பாத்தாளம் வரைக்கும் மீனுடைய வால் தட்டுறதான், அதனுடைய மூக்கு ஏக்க சிருங்கம் போய் எங்கேயோ தட்டுறது, மேலே அண்டபித்தி அளவு போச்சு, 1,00,000 யோஜனை பெருசு. அந்த மீன் இடி இடிக்கிற குரலில் பேசித்து, இன்றிலிருந்து 7வது நாள் கடல் கொந்தளிக்கும், பிரளயம் வரும், அப்போது தாத்துக்கள், ஓஷதிகள், சப்தரிஷிகள், வேதங்கள் இதெல்லாம் அழியாத வண்ணம் ஒரு பெரும் படகு வரும். அந்த படகுல எல்லாரும் ஏற்றி உட்காத்தி வச்சுக்கோ. நான் மீன் உருவத்தோடு அங்கே வருவேன். என் முன்னால் ஒற்றை கொம்பு இருக்கும், அந்த கொம்போடே வாசுகி பாம்பை எடுத்து படகை என்னையும் கட்டுவிட்டா எது வரைக்கும் பிரளயம் இருக்குமோ நான் காப்பாற்றி கொடுப்பேன். அந்த ஜலமெல்லாம் போனப்புறம் நான் உன்னை விட்டுடுறேன் அப்படின்னு சொல்ல, சரி. அதே போல் 7வது நாள் பெரும் கடல் கொண்டது. ஏகசிருங்கத்தோட மத்ஸ்யமூர்த்தி எழுந்துருளினார், மீனுருவாய் வந்த எம்பெருமான். அதை சொல்கிறார், ஸ்ருங்கி தத்ராஜகாமாசு ததா பரத சத்தம தம் திருஷ்டுவா மனுஜவியாக்ர மனுர்மத்ஸ்யம் ஜலார்ணவே ஸ்ருங்கிணம் தம் யதோக்தேன ரூபேண அத்ரிமிவோச்ருதம். ஒரு பெரும் மலையைப்போல 1,00,000 யோஜனைக்கு இருந்தார். கடைசியில் எல்லாரையும் ரட்சிச்சுட்டு மாத்ஸ்ய புராணத்தை அப்போ தான் உபதேசிக்கிறார். மத்ஸ்யமூர்த்தியாகவே பெருமாள் மாத்ஸ்ய புராணத்தை உபதேசித்தது. அடுத்து மார்க்கண்டேயர் யுகங்களுடைய கணக்கு சொல்கிறார். இப்படி 4 யுகங்கள் பிரிஞ்சிருக்கு.
அந்த யுகத்தில் ஒரு நாள் நான் ஒரு ஆச்சரியத்தை பார்த்தேன் தெரியுமோ தர்மபுத்திரா, அதை உங்களோட சொல்லிக்கிறதுல எனக்கு ரொம்ப திருப்தி. என்ன பால முகுந்தனை ஆலிலை தளிரில் தான் எப்படி தரிசித்தோங்கிற கதை இப்போ தான் சொல்லிக்கிறார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யுகத்தினுடைய கணக்கு பிரிச்சார். 4 யுகங்கள், கிருத, திரேதா, துவாபர, கலி. அந்த யுகத்தை தேவமான கணக்கால் பார்த்தியானா 12,000 வருஷம். இந்த கணக்கு மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. நமக்கு உத்தராயணம் 6 மாதம், அது சேர்த்தா தான் தேவர்களுக்கு ஒரு பகல். நமக்கு தட்சிணாயனம் 6 மாதம், அந்த 6 மாதம் ஓடினா தான் தேவர்களுக்கு ஒரு ராத்திரி. நமக்கு ஒரு வருஷம் போச்சுன்னா அவருக்கு ஒரு நாள்னு வச்சுங்க. இந்த கணக்குப்படி தேவர்களுடைய காலக்கணக்கும்படி 12,000 ஆண்டுகள் போனால் ஒரு சதுர்யுகம். கிருத, திரேதா, துவாபர, கலி. அதில் கிருத்தயுகம் ரொம்ப நீண்டது, கலியுகம் ரொம்ப சின்னது. இந்த மொத்தம் சொன்ன 12,000 இப்படி பிரிச்சுக்குங்களேன். 1200, 2400, 3600, 4800. கொஞ்சம் சுலபமாக இருப்பார். எல்லாம் 1200ஆல் பிறக்கிடலாம். இப்போ 1201, 1202, 3, 4. இதில் 4800ங்கிறது தான் கிருதயுகம். திரேதாயுகம் 3600, துவாபரயுகம் 2400, கலியுகம் 1100. நல்ல வேலை சுவாமி, கலியுகம் இருக்கிறதுல குறைச்சலாக இருக்கும் இல்லையோ? இல்லைன்னா பெருமாளைஞான இதை தலைகீழ வச்சுருந்து கலியுகம் 4800 இருந்ததுன்னா இதே ஆபத்தோடு போகணுமே. அப்படி இல்லை, 4800 இப்போ மறுபடியும் பிரிக்கணும். கிருத்தயுகம் திரேதாயுகத்துக்கு நடுவில் யுக சந்தின்னு வரும். அதுக்கு சந்தி காலம்னுவா. ஓரோரு யுகத்துக்கும் பிற்பாடு வருவது உத்தர சந்தி, ஓரோரு யுகத்துக்கும் முன்னாடி இருக்கிறது பூர்வ சந்தி. உத்தர சந்தி பூர்வ சந்தி ரெண்டும் சேரும். அதை எப்படி பிரிச்சுக்கணும்னா 4000, 3000, 2000, 1000. அதுதான் யுகம். கிருத்தயுகம் 4000, திரேதாயுகம் 3000, துவாபர யுகம் 2000, கலியுகம் 1000. இதுக்கு நடுவில் சந்தி இருக்கு பாருங்க. 4000க்கு முன்னாடி 400 போட்டுங்க, பின்னாடி 400 போட்டுங்க. 3000க்கு முன்னாடி 300 போட்டுங்க, பின்னாடி 300 போட்டுங்க. 2000 முன்னாடி 200 போட்டுங்க, பின்னாடி 200 போட்டுங்க. 1000க்கு முன்னாடி 100 போட்டுங்க, பின்னாடி 100 போட்டுங்க. இதுதான் உத்தர சந்தி பூர்வ சந்தி. அப்படின்னா கிருத்தயுகத்துக்கும் திரேதாயுகத்துக்கு நடுவில் எத்தனை வருஷம் இருக்கும்? இப்போ இது பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு கணக்கு வைக்கணும். பாடம் வச்சு பரீட்சை கேட்டால் தான் தெரியும். இப்போ எத்தனை இருக்கும்? 400, 300, 700 இருக்கும். அதுக்கு பின்னாடி 400, இதுக்கு முன்னாடி 300, சேர்த்தா 700. அப்போ திரேதாயுகத்துக்கும் துவாபர யுகத்துக்கும் நடுவில் எப்படி இருக்கும்? 300, 200, 500 இருக்கும். துவாபர யுகத்துக்கும் கலியுகத்துக்கும் நடுவில் எவ்வளோ இருக்கும்? 200, 100, 300 இருக்கும். இப்போ 300, 500, 700. சரி, அப்போ கலியுகத்துக்கும் கிருதயுகத்துக்கு முன்னாடி எவ்வளோ இருக்கும்? மறுபடியும் 500 இருக்கும். இதுக்கு பின்னாடி 100, அதுக்கு முன்னாடி 400, சேர்த்தா 500 இல்லையோ? அப்போ 4000, 3000, 2000, 1000, முன்னும் பின்னும் 400, 400, 300, 300, 200, 200, 100, 100. இது மொத்தம் சேர்ந்தால் 12,000. இந்த 12,000த்தை 360ஆல் பெருக்கணும். 43,20,000 வருஷம். அப்போ நம்ம கணக்குப்படி 43,20,000 வருஷம் போனால் ஒரு சதுர்யுகம் போகும். அதை போல் 1000 சதுர்யுகங்கள் கழிந்தால் பிரம்மாவுக்கு ஒரு பகல் முடியும். அவருடைய பகலுக்கு இத்தனை நாள் ஆகும். பிரம்மாவுக்கு பகல் முடிஞ்சு அதை போல் அவருக்கு ஒரு ராத்திரி, அதை போல் அவருக்கு 360 நாள் ஆனால் ஒரு வருஷம், அதை போல் அவருக்கு 100 வருஷம் ஆச்சுன்னா தான் அவர் காலம் முடியும். காலம் முடிந்தால் மொத்தமே பிரளயத்தில் ஈடுபடும். அதைத்தான் ரொம்ப பெரிய பிராகிருத பிரளயம்னு சொல்லுகிறோம். இந்த பிரளயத்தையும் தாண்டி போகணும்னால் அப்போ பிரம்மாவனுடைய சத்தியலோகத்தையே தாண்டி மோட்சத்துக்கு போகணும். இல்லைன்னா இந்த பிரளயத்துக்குள்ளே அகப்படுறோம். இதில் படைக்கப்பட்டு அழிக்கப்படுற லோகம் எதுவாக இருந்தாலும் அனைத்தும் லீலா விபூதி. இதில் படைத்து அழிக்கப்படாத லோகமாக இருந்தால் ஸ்ரீவைகுண்டம்ங்கிற நித்திய விபூதி. இதை முதல்ல மார்க்கண்டேயர் சொல்லினுட்டு, இதை போல் ஒரு தரம் பிரளயம் நடந்திருந்தது. எனக்கு ஒரு ஆசை இருந்தது, கண்ணரை ரொம்ப ஆச்சரியமாக சேவிக்கணும், மற்ற யாரும் சேவிக்க முடியாத ஒரு கோலத்தில் சேவிக்கணும்னு ஆசைப்பட்டுருந்தேன். நான் என்னுடைய ஆசிரமத்தின் வாசலில் நின்று தர்ப்பணம் அழிந்தேன். அப்போ மனசார பிரார்த்திச்சுட்டேன், தேவருடைய அழகான திருக்கோலத்தை காட்டணும், நீர் எங்கெல்லாம் இருக்கீர்னு அடியேன் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாராம். அப்போ திடீர்னு ஊழிக்காற்ற போல சத்தம் வந்தது. எங்கே இருக்கிறது மரஞ்செடி கொடியெல்லாம் அசைய ஆரம்பிச்சது. ஹோன்னு பெய் காற்று வீசித்து மழையாக கொட்ட ஆரம்பிச்சது. என்ன நடக்கிறதுன்னே அவருக்கு புரியல. பேய் மழை. கொஞ்ச நாள் தவிக்கிறார். ஓஹோ, எங்கே பார்த்தாலும் தண்ணீர் சூழ்ந்து கொடுத்து, ஆசிரமே கணக்கு தெரியல, எங்கேயும் தண்ணீர். அந்த தண்ணீரில் நான் தேடிண்டு போனேன். அப்போது அது எங்கேருந்து வந்ததுன்னே தெரியல. அந்த தண்ணீருக்குள்ளே ஒரு ஆலலை கடந்தது. அந்த ஆலலைக்கு பக்கத்தில் போனேன். ஒரு சின்ன குழந்தை ஆலலையில் படுத்துன்னு இருக்கே, இது உருண்டு விழுந்துட போகிறதே அப்படிங்கிற எண்ணத்தோடு போனேன்னா, அந்த பிள்ளை அப்போ தான் தன் கால் கட்டவரலை எடுத்து கையால் பிடித்து தன் வாய்க்குள்ளே வேற சேர்த்துண்டது.
எனக்கு புரியல, எதுக்கு நம்மளை பார்த்தோன்னே இந்த பிள்ளை பண்ணுறது? அப்போ சொன்னாராம், கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேசயந்தம் வடஸ்ய பத்திரஸ்ய புட்டேஷயானம் பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமி என்று பாலமுகுந்தனான கண்ணன் எம்பெருமான் தன்னுடைய சிறு கைவிரலால் அதை எடுத்து கால் கட்டவர் எடுத்து வாயில போண்டிருக்கார். இது எதுக்கு வாயில போண்டார்? ஏன்னா திருவிக்கிரமாவதாரத்தின் போது உலகத்தை தாவி அளந்தாரோ இல்லையோ, இதே திருவடியால் தான் அளந்திருக்கார். அப்போ அளந்த வஸ்துவெல்லாம் இப்போ ஒழுங்காக உள்ளே வந்துடுத்தான்னு பார்க்க வேண்டாமா? களத்து மேட்டுக்கு போய் ஒரு படியை வச்சு அளந்தோம்னா வீட்டில் குதிருக்கு நெல் வந்தோடனே அதே படியை கொண்டு வந்து தான் வீட்டில் அளக்கணும். வேறு படியை வச்சுன்னா தப்பாக கணக்கு வரும். அங்கே 300 படி அளந்துருந்தால் இங்கே அப்புறம் 280 படி வரும், கோவம் வந்துடும். அதே படி எடுத்துன்னு வரணும் இல்லையோ? எந்த திருவடியை கொண்டு லோகத்தை அளந்தாரோ இப்போ உலகத்தையெல்லாம் வயிற்றிலே வைத்து அடக்கி அதே திருவடியை உள்ளே இட்டு வந்துடுத்தான்னு பார்க்கிறார். அதான் பாலமுகுந்தனுக்கு அர்த்தம். கிட்டக்க போனேன், இந்த குழந்தை யாரு, இப்படி எப்படி உருண்டா கூட கீழே விழுந்துடும் போல் இருக்கேன்னு கிட்டக்க போனேன். கஷ்டம் பால குழந்தாய் நீ யாருன்னு கேட்டேன். அந்த பிள்ளை பதிலே சொல்லலை. ஏன்னா அது பாடசாலைக்கு போலையாம், பேச தெரியாதான். அதனால் அது பேரவே இல்லை, பேசாமல் அப்படி கை காட்டித்தான். இன்னமும் இங்கே கை காட்டுறதே யாரா இருக்குன்னு கிட்டக்க போய் பார்த்தேன்னா அங்கே அந்த சின்ன திருமேனிக்குள்ள மகாலட்சுமி எழுந்துருளி இருந்தாள். அப்போ தெரிஞ்சுனுட்டேன், திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழுமருக்கன் அணிநிறமும் கண்டேன் செருக்களரும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என் ஆழிவண்ணன் பால் என்ன அந்த பெருமான அப்பதான் சீமன் நாராயணன்னு தெரிஞ்சுட்டேன். சரி, இந்த பிள்ளை இப்படி படுத்துட்டு இருக்காரே, உழுந்துட்டா என்ன பண்ணுறது? எனக்கு கிட்டக்க போனேன்னா குழந்தை விடுற மூச்சு காற்ற கொஞ்சம் வேகமாக உள்ளே இழுத்தார். இழுத்த வேகத்தில் மூக்குத்வாரம் வழியாக நான் உள்ளே போயிட்டேன். அது வரைக்கும் நான் போவேன்னே தெரிஞ்சுக்கல. இப்போ அந்த குழந்தை படுத்திருந்தது. ஏகார்ணவே ஜலே கோரே விசரன் பார்த்திவோத்தம அபஷ்யன் சர்வபூதானி வைக்லவ்யம் அகமம் ததா சாகாயாம் தஸ்ய விருக்ஷஸ்ய விஸ்தீர்ணாயாம் நராதிப பர்யங்கே பிருத்திவீபால திவ்யாஸ்தரண சம்ஸ்கிருதே. எங்கிருந்து தான் அந்த ஆலமரம் வந்ததுன்னு தெரியல, அந்த ஆலம் விதை வித்து எங்க இருந்ததுன்னு தெரியல. வானுளதோ மண்ணுளதோ, இது என்ன திடீர்னு வானத்திலேருந்து முளைச்சுதா இல்லை மண்ணிலேருந்து முளைச்சுதா? ஆலமா மரத்தின் நிலமேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழு முண்டான் அரங்கத் தரவினனையான் கோலமா மணியாரமும் முத்து தாமும் முடிவில்லதோரெழில் நீலமேனியையோ நிறகொண்டதன் நெஞ்சினையே என்ன அமல்நாதிபிரான்ல பாடியிருக்கார். ஆலமா மரத்தின் நிலமேல் ஒரு பாலகனாய் ஆலில தளிரில பாலகனா சேர்ந்தார். இவர் தானாக்கன்னு கிட்டக்க போனேன். ஓங்கி மூச்சு காத்து இழுத்தார். உள்ள போயிட்டேன்.